அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 25வது வருஷம் நம்ம மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 9 பேட்ச் வரைக்கும் தொழில் முனைவர்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க. 180 பேரை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லை, நியூ ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த சில்வர் ஜூப்ளியை நம்ம சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 180 பேரை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா. இவங்கக்கிட்ட நான் திருப்பி கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து இங்கேருந்து போனதுக்கப்புறம் உங்கள் அனுபவத்தை பற்றி எனக்கு ஒரு லெட்டர் போடுங்கன்னு சொல்லி கேட்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ எவ்வளோ நேரம் பேசினாலும் நான் அவங்களுக்கு அந்த டைம் கொடுத்து அவங்களோட இன்ட்ராக்ட் ஆவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக தொழில் தொடங்கினவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஏன்னா நானும் அதுக்காக நிறைய நாள் ஏங்கியிருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ நேரம் பேசினாலும் அவங்களுக்கு அந்த டைம் கொடுத்து அவங்களே மேடம் நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் வந்து அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன். அப்போது அவங்ககிட்ட நான் விரும்பி கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய விருப்பத்தை அவங்ககிட்ட தெரிவிப்பேன். நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை, அதாவது இங்கே வந்துட்டு போனீங்க இல்லையா, அந்த அனுபவங்களை எனக்கு ஒரு லெட்டராக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அனுப்புகிறேன் மேடம், நல்ல சிறப்பாக எழுதி அனுப்புகிறேன் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் என்னை வந்து பாராட்டி எழுதணும்னு நான் விருப்பப்படலை. நான் இங்கே ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் சில அசௌகரியங்களை பண்ணி இருந்தாலும் அதையும் நீங்கள் குறிப்பிட்டு எழுதுங்க. ஏன்னு கேட்டால், இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு அந்த அசௌகரியம் ஏற்படாமல் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எழுதுறேன் அப்படின்வாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே எழுதலை. ஒரு 2 பேர் மட்டும் எழுதுனாங்க. 9th பேட்சில் வந்து பேசின மருதாத்தாள், அவங்க தான் ஃபஸ்ட்டு லெட்டர் எனக்கு போட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மருதாத்தாளுக்கு என்னுடைய முதல் நன்றி. ஏன்னு கேட்டால், போன உடனே ஒரு எழுதி அனுப்பிச்சாங்க. அவங்க இங்கே பேசும்போதே ரொம்ப ஃபயராகவும் பேசினாங்க. அதே சமயத்தில் உடனே எனக்கு லெட்டர் அனுப்புனாங்க. 2வதாக எனக்கு ஒரு லெட்டர் வந்ததுங்க. அவங்க யார் அனுப்பினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழில்மதி மகேஷ் அழகிரி அப்படின்னு அக்கா தம்பி 2 பேர் பேசியிருப்பாங்க. மகிழ் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து எனக்கு 2வதாக ஒரு லெட்டர் போட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னை பாராட்டி தான் போட்டிருக்காங்க. நான் அதுதான் எல்லாருக்கும் சொல்கிறேன், என்ன பாராட்டவே வேண்டாம். எனக்கு தேவை உங்களுடைய அனுபவம். நீங்கள் இங்கே வந்துட்டு போனீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க, உங்களுடைய உணர்வு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. இந்த ஸ்ருதி ஹெர்பல் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படின்றத பற்றி நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா பர்சனலாக எல்லார்ட்டையும் கேட்டு யாருமே எனக்கு அனுப்பலை. அதனால் இந்த பதிவின் வாயிலாக உங்கள் எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் எனக்கு வந்து ஒரு லெட்டர் போடுங்க. அப்புறம் 2வது, நீங்கள் கேட்கலாம், ஏன் லெட்டராக கேட்குறீங்க, நாங்கள் தான் உங்களை பற்றி சொல்கிறோமே, இல்லை எங்களோட அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோமே, ஏன் லெட்டராக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெட்டர் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி படிக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ அந்த லெட்டரை நான் எடுத்து படிக்கும்போது உங்களை நான் ரீகால் பண்ணிக்க முடியும். உங்களோட நான் நீங்கள் இங்கே வந்துட்டு போன நிகழ்வை என்னால் வந்து ரீகால் பண்ணி எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்காக தான் அந்த லெட்டரை நான் கேட்குறேன். இதுக்கு ஒரு பின்னணியும் உண்டுங்க. 1999 நான் குன்னூரில் நிறைய ஃபாரினர்ஸ்க்கு வந்து யோகா கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த டைமில் அவங்க வந்து அப்போல்லாம் மெயில், ஃபாரின்லேருந்து வந்து படித்தாங்கன்னா மெயில் தான் அனுப்புவாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு நீங்கள் லெட்டராக கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் ஃபாரினில் போயிட்டு எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லெட்டரெல்லாம் இப்போ கூட நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த லெட்டரை நான் எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி நான் யோகா சொல்லி கொடுத்தேன், அவங்களோட எங்கெங்கெல்லாம் போனேன், அவங்களோட என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டேன், இப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நினைவுகளை வந்து நான் ரீகால் பண்ணி பார்த்துக்குவேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எப்போவுமே இந்த மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சந்தோஷம் கொடுக்குது இல்லைங்களா. அது என்னவா கூட இருக்கட்டும், நீங்கள் இங்கே என்னை திட்டி கூட ஒரு லெட்டர் போடுங்க, அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் இல்லைங்களா. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ அது உங்களுக்கு வருத்தத்தையும் கொடுத்துருந்துருக்கலாம், சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு லெட்டராக கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மறுபடியும் நான் இந்த பதிவின் மூலமாக மருதாத்தாளுக்கும் எழில்மதிக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றிங்க. தேங்க்யூ.